அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Welcoming all of you for today's worship service in the sweet name of our Lord and Savior Jesus Christ. இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் கூட எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுங்க. சத்தியத்தில் எங்களை வழிநடத்துவீராய் தேவ ஆவியானவர். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் தொழுவீராக. எங்களோட இடைப்படுங்கப்பா. மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நலத்துக்குப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட தேவ செய்தியின் தலைப்பானது வேதாகமத்தில் காணப்படுகிற MCO. The title for today's sermon is MCO in the Bible. அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்கிறது. The people of God, I do believe that there is a meaning behind everything that happens in our life. இந்த MCO காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த MCO ஒரு முடிவுக்குள்ளாக கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த MCO மூலியமாக கூட கர்த்தர் ஒரு நோக்கத்தையும் அர்த்தத்தையும் வைத்திருக்கிறார். Hallelujah. I believe even through this MCO God has a purpose in our life. Amen. In fact, we are nearing towards the end of the MCO. So let us reflect the lessons that God has taught us during these MCO days and let us apply it in our daily life. Otherwise, the MCO will be meaningless. அன்பானவர்களே, இந்த MCO காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதை நீங்களும் நானும் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் இந்த MCO அன்பானவர்களே அது அர்த்தமில்லாமல் காணப்படும், அர்த்தமில்லாமல் போய்விடும். அதனால இந்த MCO ஒரு அர்த்தமுள்ள MCOவாய் நிச்சயமாய் அது காணப்படுகிறது நான் சுவாசிக்கிறேன். அப்போ நீங்கள் நாம் என்ன செய்யணும், அதை குறித்து கொஞ்சம் சற்று ஆழமாய் யோசிக்கணும். இந்த MCO காலகட்டத்தில் ஆண்டவர் என்னோட என்ன பேசியிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்ன பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன். We must reflect what are the lessons that the Lord has taught us during these MCO days. So dear people of God, let us reflect some of the lessons from some of the MCO in the Bible. வேதாகமத்தில் இருக்கிற சில MCO சம்பவத்தை குறித்து அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு நம் ஆண்டவர் நம்மளோட என்ன பேச போகிறார் சொல்லி இந்த கால வேளையில் கூட நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நாம் முதல் MCOவை நாம் குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்கள், இப்படியாக நம்ம முதல் பாயிண்ட் நாம் பார்க்க போகிறோம். We are going to look at the first point, first MCO in the Bible. வேதாகமத்தில் இருக்கிற முதல் MCO. அன்பானவர்களே, நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn to Genesis chapter 6. நோவா காலத்தில் நடந்த சம்பவம், நோவா காலத்தில் நடந்த சம்பவம் அன்பானவர்களே. Let us turn to Genesis chapter 6. அன்பானவர்களே, நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது என்று உங்களால் நல்லா விளங்கி கொள்ள முடியும். Amen. ஸோ முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம், வாட் டைப் ஆஃப் பேண்டமிக், அந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு அழிவு சம்பவம் நடைபெற்றது. தி கிரேட் ஃப்ளட், பெரிய வெள்ளம் நடைபெற்றது. ஆகவே நீங்கள் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். why the pandemic occurred, ஏன் அந்த அழிவு ஏற்பட்டது, because of the increase of sin, பாவம் உலகத்தில் பெருகிட்டபடினால் அன்பானவர்களே ஆண்டவர் உலகத்திலிருந்து மனிதர்களை அழிக்கும்படி தீர்மானத்தை எடுத்தார். சரி, சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7
வாசிக்க கேட்போம். Let us listen to Genesis chapter 6 from verse 5 until 7. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். verse 11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. Now the earth was corrupt in God's sight and the earth was filled with violence. அப்படியே அன்பானவர்களே, நோவா நாட்களிலே உலகம் பாவத்தினால நிறைந்திருந்தது, அக்கிரமம் நிறைந்திருந்தது. இது தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கினதுன்னு நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் தீர்மானம் எடுத்தார், உலகத்தை மனிதனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் கூட நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் நீங்கள் 9 வசனத்தை வாசித்திருப்பீர்கள் என்றால், நோவா அவர் வாழ்ந்த நாட்களில் ஜனங்கள் மத்தியிலே நீதியும் உண்மை உத்தமாய் அவர் காணப்பட்டார். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த அழிவிலிருந்து நோவா குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டவர் நோவாவை ஒரு பேழையை கட்ட சொன்னார். அது மட்டுமல்ல, மிருக ஜீவன்கள், இந்த மிருக ஜீவன்கள்லாம் அவர் உயிரோடு அந்த பேழைக்குள்ளாய் அவர் வைத்து கொள்ள வேண்டும்னு சொல்லி நோவாக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அப்போ இந்த ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், பெரிய வெள்ளத்தை அனுப்ப போகிறார் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் அதே அதிகாரம், நீங்கள் வசனம் 17வது வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். அப்ப ஆண்டவர் நோவாடு சொல்றாரு, ஒரு பெரிய ஜலத்தை வெள்ளத்தை அனுப்பி இந்த உலகத்தை நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன் நான் தீர்மானம் எடுத்துட்டார். அப்ப மாணவர்களே, நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்ப நோவா பேழையை கட்டுவார், மிருக ஜீவன்கள்லாம் உள்ள பேழையில் வந்து சேரும். நோவா குடும்பத்தினர் மட்டுமே, அந்த மிருக ஜீவன்கள் மட்டுமே அந்த பேழைக்குள்ளாக கர்த்தர் காத்துக்கொள்வார். நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும், உலகமெங்கும் ஜலம் வெள்ளம் வரும். ஆண்டவர் எல்லாத்தையும் அழித்து விடுவார். ஏறக்குறைய ஒரு 150 நாள். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. And the waters prevail on the earth 150 days. 150 நாள், ஏறக்குறைய 5 மாதம். சரிங்களா? குறைஞ்சபட்சம் 5 மாதம் நோவா குடும்பத்தினரும் அந்த மிருக ஜீவனங்களும் பேழைக்குள்ளாக காணப்பட்டார்கள். Noah together with the family were under lockdown, MCO, for nearly 5 months in the ark built by Noah. அது குறைஞ்சது 5 மாதம். சரிங்களா? அப்போ அன்பானவர்களே, இந்த சம்பவத்தின் மூலியமாய் நீங்கள் நானும் என்ன கற்றுக்கொள்ளலாம்? What is the lessons? What are the lessons that we can learn from this particular MCO? முதல் காரியம் அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. பாருங்க, ஆண்டவர் ஏன் உலகத்தை ஜலத்தினால் அழிக்கணும்னு முடிவு எடுத்தார் என்றால், பாவம் பெருகினது, மனிதர்களுடைய நினைவு தோற்றங்கள் அது பாவமாய் காணப்பட்டது என்று வசனத்தில் பார்க்கிறோம்.
The Lord saw that the wickedness of man was great in the earth, and that every intention of the thoughts of his heart was only evil continually. மனிதனுடைய நினைவுகள் தோற்றங்கள் தொடர்ந்து பாவமாய் காணப்பட்டது. அப்ப ஆண்டவர் ஒரு அழிவை கொண்டு வரணும் என்று முடிவெடுத்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் ரோமர் 6:23 வாசிக்கிறோம். வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Amen. The wages of sin is death. ரோமர் 6:23 நீங்கள் நானும் பார்க்கிறோம் அன்பானவர்களே. பாருங்க, எசேக்கியேல் 18 எசேக்கியேல் chapter 18 4 வாசிக்க கேட்போம். ஆக்சுவலி அந்த வசனத்தில் முக்கியமாக ஒரு காரியத்தை குறித்து மட்டும் பார்க்க போகிறோம். வாசிங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். The soul who sins shall die. அதே தான் நீங்க 20வது வசனத்திலையும் நீங்க வாசிக்கலாம், நீங்க பார்க்கலாம். அதே எசேக்கியேல் 18 அப்ப அன்பானவர்களே பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும்போது பாவம் என்ன செய்கிறது? நம்மை அழிவுக்குள்ளாய் கொண்டு போகிறது, மரணத்துக்குள்ளாய் கொண்டு போகிறது. Sin will bring destruction. Sin will lead us to death. Means we will not inherit heaven, which represents eternal life. Instead, we will inherit hell, which represents eternal death. நித்திய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்தார். ஆனால் பாவத்தோடு நாம் மரித்தோம் என்றால் நாம் நரகத்துக்கு கடந்து செல்லுகிற ஜனங்களாய் காணப்படுவோம். அன்பானவர்களே பாருங்க, அன்பானவர்களே அந்த வெள்ளத்துக்கு பிறகு கூட நோவா சந்ததி தொடர்ந்து பெருகினார்கள், தொடர்ந்து பாவம் இருந்தது. Even after the flood, mankind continued to live in sin. So what is the big picture God is teaching us from this particular MCO? இந்த MCO மூலமாக, நோவா நாட்களில் நடந்த MCO மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அன்பானவர்களே? The great flood was not sufficient to save mankind from sin. அந்த பெரிய வெள்ளம் மனிதனை பாவத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் வெள்ளத்துக்கு பிறகு தொடர்ந்து மனிதன் பாவத்தில் வாழ்ந்தான் என்று வேதத்தில் நீங்கள் நானும் வாசிக்கிறோம். அப்ப இரண்டாவது பாடம் அந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம், இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்க முடியும். Only Jesus can save us from sin. அதுதான் மத்திய 1:21 வாசிக்கிறோம். மத்திய 1:21 வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Amen. She will bear a son and you shall call his name Jesus, for he will save his people from their sins. Hallelujah. ஜலத்தை வைத்து ஆண்டவர் உலகத்தை அழிக்கணும்னு முடிவெடுத்தார். அதுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். அது மட்டுமல்ல, ஜலத்துக்கு பிறகு கூட பாவம் தொடர்ந்து பெருகினது. அப்ப ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஜலம் பாவத்தை அழிக்க முடியாது, ஜலம் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எபேசியர் 1:7 வாசிக்க கேட்போம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Amen. In him we have redemption through his blood, the forgiveness of our trespasses according to the riches of his grace, which he lavished upon us in all wisdom and insight. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அன்பானவர்களை உங்களுக்கும் எனக்கும் மீட்பு இருக்குதுன்னு வேதம் சொல்கிறது.
1 யோவான் 1:7 நீங்கள் வீட்டில் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய சகல பாவங்களை கழுவும் என்று வேதம் சொல்லுகிறது. Only the blood of Jesus will cleanse us from all our sins. We can see this in 1 John chapter 1 verse 7. அப்ப அன்பானவர்களே, இந்த MCO மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னதென்றால், அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டுமே மனிதரை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டுமே மனிதர்களுடைய பாவத்திலிருந்து கழுவ முடியும். Hallelujah. The first MCO gave the big picture that Christ Jesus is the only solution for mankind to be redeemed from sin. Hallelujah. Amen. அப்ப பாருங்க, முதல் MCOக்கு காரணம் உண்டு, முதல் MCOக்கு ஒரு அர்த்தம் உண்டு. Hallelujah. இப்பொழுது கூட நாம் இரண்டாவது MCOவை நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது கூட நாம் இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். We are going to look at the second point. முதல் MCO நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது இரண்டாவது MCO நாம் பார்க்கிறோம். செகண்ட் MCO from the Bible. நீங்கள் யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். Turn to me to Exodus chapter 11 and chapter 12. நீங்கள் இந்த 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாசிச்சாதான் அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, பாருங்க, what type of pandemic, இது எப்படிப்பட்ட ஒரு அழிவு இந்த இடத்துல, death of the firstborn. அந்த எகிப்து தேசத்தில் எந்தெந்த குடும்பத்தில் முதல் பையன் இருக்கிறாரோ அந்த முதல் பையனுடைய ஜீவன்கள் எடுக்கப்படுகிற ஒரு வாதை. சரிங்களா அன்பானவர்களே, இது ஒரு வாதை, அது மரணத்தின் வாதை. சரிங்களா அன்பானவர்களே. ஸோ ஏன் இது நடந்தது? ஏனென்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எகிப்து தேசத்தின் மேல காணப்பட்டது. Why it occurred? The Lord's judgment over the land of Egypt. அன்பானவர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமையிலிருந்து விடுதலையாக்க மோசையை அனுப்பினார். நீங்கள் நானும் அதை குறித்து நன்றாய் அறிந்திருந்தோம். We do know that the Lord sent Moses to set free the Israelites from the land of Egypt, from being a slave to the land of Egypt. அப்ப அன்பானவர்களே, இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் மோசையை பயன்படுத்தினார். அப்ப அந்த நாட்களில் கூட அதே அநேக வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். The Lord used Moses as his instrument to deliver his people from the hand of Pharaoh. The Lord sent a lot of plagues over the land of Egypt. அன்பானவர்கள், அநேக வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார். அதுல கடைசி வாதை தான் இந்த வாதம். இந்த யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தை 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் அனுப்பின பல வாதைகளில் இதுதான் கடைசி வாதை. So this is the last plague which the Lord sent over the land of Egypt. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது என்ற அன்பானவர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெளிவாய் பேசுவார். நான் வாதை அனுப்ப போறேன், நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து, குறையில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து, அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க வசனத்தை சொல்ற பிரகாரம் அவங்க சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் முன்னுக்கு தெளிக்கப்படணும். சரிங்களா, வீட்டின் முன்னுக்கு தெளிக்கப்படணும். ஸோ எந்தெந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டின் மேல வாதை வராது. The Lord instructed the whole people of the Israelites to go under lockdown, MCO, for the whole night before the plague came upon the land of Egypt. பாருங்க அன்பானவர்களே, சில வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த வாதை அனுப்ப அவர் கட்டளை கொடுக்கிறார். ஓகே, வசனம் 4வது வசனம் வாசிக்க கேட்போம். verse 4, Exodus 11 verse 4. அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான்
மத்தியில் புறப்பட்டு போவேன். 5வது வசனம். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் என்றி. ஓகே, அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இப்படிதான் நான் வாதை அனுப்புவேன். எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற முதல் ஆணுடைய ஜீவனை நான் பறிக்க போகிறேன். இந்த வாதை தான் வரப்போகுது. அப்ப இந்த வாதையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்களை பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க சொல்றாரு. சரிங்களா? பஸ்கா பண்டிகை, அதுதான் 12ஆம் அதிகாரம் வசனம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 5வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளில் ஆவது வெள்ளாடுகளில் ஆவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள பாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடிப்பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. It is the Lord's Passover. இப்படியாக தான் ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க சொன்னார். அதன் மூலமாய் ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் முன்னுக்கு தெளிக்கப்பட வேண்டும். எந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டிலே அந்த வாதை வராதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அதே அதிகாரம் வசனம் 13. நீங்கள் இருக்கும் வீடுகளில், சரி மன்னிக்கணும், வசனம் 12 முதல் வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். வசனம் 22 வாசிங்க. verse 22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்திலே தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். None of you shall go out of the door of his house until the morning. அந்த ராத்திரி வரைக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் வீட்டிலே இருக்க சொல்லிட்டார். All of them were instructed to go under lockdown for the whole night until the plague passed
over the whole land of Egypt. அப்ப அன்பானவர்களே, இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாதையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ நாம் இதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? What is the lesson we can learn from this particular MCO? Or what is the big picture God is teaching us from this MCO? The observance of the feast of Passover is a symbolic act of how we will be redeemed by the blood of Christ Jesus. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தினுடைய வாதையிலிருந்து எப்படியாய் காப்பாற்றப்பட்டார்கள்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் முன்பாய் தெளிக்கப்பட்டது. அந்த ரத்தம் அடையாளத்தினால அவர்கள் வாதையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப இது என்ன அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காய் மரிப்பார், அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் இருக்குன்னு சொல்லி அப்படியாக ஆண்டவர் பழைய ஏற்பாடுல அடையாளமாக இதை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாய் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாடுல அடையாளமாக இதை செய்கிறார் என்று நீங்கள் நானும் பார்க்கிறோம். அப்ப பாருங்க அன்பானவர்களே, இரண்டாவது MCOல கூட ஒரு அர்த்தம் இருக்குது. கர்த்தர் அந்த MCO செய்யும் போது கூட அதுல ஒரு அர்த்தத்தோடு ஒரு நோக்கத்தோடு அதை செய்கிறார். ஆமென். அன்பானவர்களே, அப்ப நம்ம முதல் 2 MCO வேதத்தில் நம்ம பார்த்தோம். நோவா காலத்தில் நடந்த பெரிய வெள்ளம், அப்புறம் மோசே காலத்தில் நடந்த அந்த எகிப்து தேசத்தில் நடந்த கடைசி வாதை. இந்த 2 MCOல நம்ம என்ன பார்க்கிறோம்? அதுக்கு அர்த்தம் இருக்குது, நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. அதே போல இப்ப முடிவாக நம்ம இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? What is the pandemic we are facing at this moment? எப்படிப்பட்ட ஒரு அழிவை நீங்கள் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? COVID-19. நோவா காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு அழிவு? ஜலம். மோசே நாட்களில் எகிப்து தேசத்தில் அவர் காணப்படும் போது என்ன அழிவு வந்தது? அந்த இறுதி வாதை, ஒவ்வொரு முதல் மகனுடைய ஜீவன்கள் பறிக்கப்பட்டது. ஸோ இப்போ எப்படிப்பட்ட ஒரு வாதை? COVID-19 சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இது நடைபெறுகிறது? நோவா நாட்களில் ஏன் அந்த ஜலம் வந்தது? பாவம் பெருகினபடினால. அது மட்டுமல்ல, மோசே ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்க அந்த சூழ்நிலையில் ஏன் கர்த்தர் அந்த வாதை அனுப்பினார்? ஏனென்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எகிப்து தேசத்தின் மேலே வந்தது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு பார்வோன் மேலே வந்தது. அதே போல இப்ப ஏன் இந்த COVID-19 ஒரு சூழ்நிலை, இந்த வாதை வந்தது? வேதத்திலிருந்து பார்த்தோமோ தெளிவான பதில் இருக்குது. அது ஏற்கனவே நான் பிரசங்கித்திருக்கிறேன். கர்த்தருடைய 2ஆம் வருகையினுடைய அடையாளம், கர்த்தருடைய 2ஆம் வருகையுடைய முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது வாதை, கொள்ளை நோய்கள். இது தேவனுடைய 2ஆம் வருகை முன்பதாக நடைபெறும் என்று வேதத்தில் திட்டம் தெளிவாக இருக்கிறது. சரிங்களா? அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஏன் இது நடைபெறுகிறது? நீங்கள் நானும் வேதத்தை வாசித்து இது சற்று நேரம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அன்பானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். உலகத்தில் பாவம் பெருகினதா? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேலே வந்துதா? நம் ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆண்டோடு அந்த பதிலை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, இந்த சூழ்நிலை மூலமாய் கர்த்தர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? What is the lessons God is teaching us through this MCO? இப்போ நம்ம இந்த COVID-19 வந்ததுனால இந்த MCO கடந்து போய் கொண்டிருக்கிறோம், ஒரு முடிவுக்குள்ளாய் வருகிறது. இந்த MCO நாட்களில் என்ன காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார், நாம் கற்றுக்கொண்டோம். சற்று நேரம் நீங்கள் நாம் அதை குறித்து யோசிக்க வேண்டும். பாருங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். Noah did this. He did all that God commanded him. ஆண்டவர் நோவாவை பேழையை கட்ட சொல்லி எல்லா மிருக ஜீவனங்களும் உள்ள கொண்டு வர சொன்னார், ஆயத்தம் செய்ய சொன்னார். நோவா அப்படியே கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். Exodus 12:28. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். Then the people of Israel went and did so as the Lord had commanded Moses and Aaron. So they did. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா பண்டிகை கொண்டாட சொன்னார். எப்படி அதை ஆயத்தம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்தார். மோசே ஆரோன் மூலியமாக. வீட்டிலிருந்து வெளியே வேணான்னு போக சொன்னார். வெளியே போகாதீங்க. இதெல்லாம் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் வசனம் சொல்லுகிறது. அப்ப இவர்கள் கீழ்ப்படிந்த நிமித்தம், அன்பானவர்களை, நோவா கீழ்ப்படிந்த நிமித்தம் அந்த ஜலத்திலிருந்து அவரும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தனால அந்த வாதையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அப்ப அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளுக்கு முக்கியமான ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படிதல். The Lord is teaching us about obedience, the importance of obedience. Noah and the Israelites did obey to the instruction given by the Lord. அப்ப அன்பானவர்களே, இந்த MCO நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆண்டவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த COVID-19 சூழ்நிலை மேற்கொள்வதற்கு சில காரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். இப்போ பாருங்க, இந்த MCO ஒரு முடிவுக்குள்ளாய் கடந்து வரப்போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் சபைகள் திறக்கப்பட போகிறது. SOPலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு உதாரணத்துக்கு, வெளியே எங்கே போனாலும் மாஸ்க் போடணும். We must wear mask when we are in the public place. நம்ம சொல்லக்கூடாது, நான் மாஸ்க் போட மாட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகாது நம்ம சொல்லக்கூடாது. அது தவறு அன்பானவர்களே. அது கீழ்ப்படியுதல் இல்லை. இட் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். எங்கே போனாலும் உங்கள் கையில் சானிடைசர் வச்சுக்கோங்க. அது கீழ்ப்படியுதல். இங்கே கடைக்கு போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு சானிடைசர் வாங்கி வச்சுக்கோங்க. அது மெய்யாகவே உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சானிடைசர்லாம் பாய்க்க தேவையில்லை, எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அது தவறு. அது டிஸ்ஒபீடியன்ஸ். கீப் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். நீங்கள் எங்கே போனாலும் ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுதான் அரசாங்கம் வலியுறுத்துகிறார்கள். எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி நான் எப்படி என்னமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது தவறு. அப்போ அன்பானவர்களே, கூடிய சீக்கிரத்தில் சபை திறக்கப்பட போகிறது. இதெல்லாம் திருச்சபைக்குள்ள நம்ம செயல்படுத்த போகிறோம். 1 மீட்டர் தள்ளி தான் உட்கார போகிறோம். ஒருத்தர் கை கொடுக்க முடியாது. எல்லாம் மாஸ்க் போட்டு தான் ஆகணும். சபைக்கு வரும்போது டெம்பரேச்சர் எடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒத்துழைத்து கீழ்ப்படிடும். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே எங்கே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இந்த காரியங்களுக்கு நீங்கள் பின்பற்றி கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஸோ இப்படியா ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். we must always monitor our health condition. நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குது என்று நம்ம எப்பொழுதும் அது கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். காய்ச்சல் இருக்குதா, சளி இருக்குதா, இருமல் இருக்குதா, எப்படி, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஸோ ரொம்ப ஜனங்க எங்கெல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகக்கூடாது. ரிஸ்க் ஃபேக்டர் அது குறைக்க வேண்டும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அப்போ அன்பானவர்களே பாருங்க, இந்த MCO நாட்களில் ஆண்டவர் கீழ்ப்படுதலை குறித்து நம்மளுக்கு அநேக காரியம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏமே கீழ்ப்படிய வேண்டும். அவர் வார்த்தை என்ன சொல்றது? கீழ்ப்படிய வேண்டும். அப்படியா பொது நல காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நோவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கீழ்ப்படிந்தபடினால அவர்கள் கர்த்தர் தப்பிக்க வைத்தார். அதே போல நீங்கள் நானும் இந்த கீழ்ப்படிதலோடு வாழும்போது நம்மளின் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே. So let us look at the big picture. What is the big picture we can see through this MCO for our personal life, family, for the body of Christ, for the nation and for the whole world? இந்த நோவா சம்பவத்தையும் மோசேயோட சம்பவத்தையும் நாம் பார்க்கும்போது அந்த பெரிய அந்த ஆண்டவர் பொதுவாக என்ன கற்றுக் கொடுக்கிறார் பார்த்தோம். அதே போல இந்த MCO மூலமாக என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு
திருச்சபைக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று இந்த கேள்வி நீங்கள் நான் கேட்க வேண்டும், பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். Let us take some time to reflect. There is a meaning and purpose for the situation we are facing at this moment. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு இருக்கு, ஒரு காரணம் இருக்கு, நோக்கம் இருக்கு அன்பானவர்களே. If we don't learn it, it will be meaningless. அதை நீங்கள் நானும் அறியாவிட்டால் அது வீணாய் போகிவிடும். இந்த MCO நாட்கள் வீணாய் போகிவிடும். If we learn it, this MCO will be a meaningful for all of us. Amen. பாருங்க, நோவா கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டினபடினால் அன்பானவர்களே, நிச்சயமாய் நோவா அதை மறக்க மாட்டார். ஆண்டவர் அவரையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றின பின்பு அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாய் காணப்படும். அந்த அந்த வெள்ளம் அவருக்கு ரொம்ப அர்த்தமுள்ளதாய் காணப்படும். இந்த இஸ்ரேல் ஜனங்களும் அதே போலதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த ரத்தத்தை தெளித்தார்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அதனால் வாதை நாளிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அது சந்ததி சந்ததிக்கு அந்த பஸ்கா பண்டிகை ஒரு அர்த்தமுள்ளதாய் காணப்படும். அதே போல அன்பானவர்களே, இந்த MCO நம்மளும் உட்கார்ந்து, ஆண்டவர் என்னோட என்ன பேசுறீங்க, சற்று நேரம் நம்ம கேட்டோம் என்றால் இந்த MCO நம்மளுக்கு அர்த்தமுள்ளதாய் காணப்படும். What is the one thing that the Lord spoke to us personally during this MCO? இந்த MCO நாட்களில் ஆண்டவர் நம்மளோடு பேசின முக்கியமான ஒரு காரியம் என்ன காரியம் அன்பானவர்களே? அதை சற்று நேரம் ஆழமாய் யோசித்து இந்த பதிலை பெற்றுக்கொண்டோம் என்றால் இந்த MCO நாட்கள் மெய்யாகவே ஒரு அர்த்தமுள்ள நாட்களாய் காணப்படும். ஆமென். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? Let us pray. அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற அந்த MCO ஒரு நோக்கத்தோடு கடந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அர்த்தம் இருக்கு அப்பா. இந்த அர்த்தத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த அர்த்தத்தை நாங்கள் ஆழமாய் அறிய வேண்டும். அதை எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த MCO நாட்கள்ல எங்களோடு பேசின ஒரு காரியம் ஆண்டவரே, பேசுங்கப்பா, கற்றுக் கொடுங்க. நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா? எதை இந்த MCO நாட்களில் நாங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எங்களோடு இடைப்படுவீராங்க. சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு ஜனமை ஆசீர்வதிங்க. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த MCO நாட்கள் தொடர்ந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.